ஹலோ வீவர்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ஒரு சூப்பரான உருளைக்கிழங்கு போட்டு கோழி பெரட்டல் தான் செய்ய போகிறோம். நல்ல பெப்பர் ஜீரகம் எல்லாம் போட்டு ஒரு காரசாரமான ஒரு பெரட்டல். நீங்கள் பாருங்கள், ஒரு 3/4 கிலோ சிக்கன், ஒரு 3/4 கிலோ சிக்கனை எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். இதில் ஒரு 3 வெங்காயம், 3 பெரிய வெங்காயம், 2 பெரிய உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா கட் பண்ணி ஒன்று சேர்த்தாப்புல வதக்கிக்கணும். இஞ்சி பூண்டை இந்த ஸ்டேஜில் நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் பச்சை வாசனை போகிற மாதிரி நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கிண்டி விடுவேன். இப்போ நம்ம உப்பு சேர்த்துக்கிறோம். இது நல்லா சுருண்டு வந்துருக்கு. இந்த ஸ்டேஜில் ஒரு 3 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து இதை சேர்த்துருவோம். இதில் ஒரு 2 டீஸ்பூன் சில்லி பவுடர் போட்டுக்கோங்க. ஒரு 1 நிமிஷம் நல்லா கிண்டி விட்டுக்கலாம். எப்பயுமே வீட்டில் ஃப்ரெஷ்ஷாக தான் அரைச்சி வச்சுக்குவோம். இது வந்து பிளெயின் சில்லி பவுடர், இதில் வேறு எதுவுமே கலக்கலை. மசாலா எல்லாம் படுற மாதிரி நல்லா கிளறி விட்டுலாம். அப்புறம் கொஞ்சம் பட்டா குறைக்கி இந்த கறியெல்லாம் ஒட்டுற மாதிரியான சால்ட்டையும் நம்ம சேர்த்துக்குவோம். இதில் கிளறிட்டோம். இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு இதுலேருந்து தண்ணி பிரிஞ்சு வரும். அந்த டைமில் நம்ம வேணுங்கிற அளவுக்கு கொஞ்சம் ஒரு பெரட்டல் பதத்துக்கான தண்ணியை சேர்த்துக்கலாம். நல்லா தண்ணி பிரிஞ்சு வந்திருக்கு. இன்னும் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். இது நல்லா கொதிச்சு சுண்டி வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம லாஸ்ட் டச்சா பெப்பரை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் சுண்டி வந்துருச்சு. இப்போ மிளகு சீரகத்தை எல்லாம் போட்டுக்கலாம். இது மிளகு சீரகம் ஈக்குவலாக பவுடர் பண்ணி வச்சுருக்கிற பவுடர். நல்லா ஜென்டிலாக கிண்டி விடலாம். இது ட்ரையாக வேணும்னாலும் நீங்கள் கொஞ்சம் தண்ணி கம்மி பண்ணிட்டு செஞ்சுக்கலாம். இப்படி செஞ்சால் சாப்பாடுக்கு, சப்பாத்திக்கு, இட்லி, பூரி, தோசை எதுக்கு வேணாலும் சாப்பிடலாம். அது உங்களுடைய டிஷ். கருவேப்பிலையை போட்டுட்டு கொத்தமல்லி கீரையும் போட்டுட்டு லைட்டாக ஒரு பரட்டு பரட்டிட்டு அவ்வளோதான். பரட்டி மூடி வச்சிங்கன்னா அந்த வாசம் உள்ளேயே லாக் ஆகிடும். இப்போ சிம்மில் வச்சு ஒரு 2 நிமிஷம் கழிச்சு ஆஃப் பண்ணிடலாம். இதோட கலரு, டெக்ஸ்சரு எல்லாம் எப்படி இருக்குது பாருங்க. சுட சுட சாப்பிட்டு